முழங்குமே கானா சட்டத்துல பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா நான் வச்சுக்கிறதுப்பா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடு மாடு வெறும் வாய மெல்லுதையா காத்தோட இருமா கோயில் பக்கம் முருவா இருக்கானான்னு பார்க்க போறேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் போய் பார்த்துக்கிட்டு நானும் போய் பார்த்துக்கிட்டேன். என் மனசுக்கு ஒரு சமாதானம் இருக்கும்ல, நானும் போய் பார்த்துட்டு வரேன். நீ வீட்டுக்கு வா. பஜார்ல போய் பாத்தியா? கருப்பு சாமி கடை பக்கம் பாத்தியா? பாக்கேம்மா. மாப்ள ஏய் முருவா எந்திங்க எப்படி வருவா புள்ளையதா கொண்டானுல ஐயா அப்ப பொம்பளை அவ என்ன செய்வா புள்ள எல்லாம் பதறும்ல என்னண்ணே ஒண்ணும் இல்லம்மா போட்டோ பிடிச்சா ஐஸ் குறைஞ்சிரும் சொல்லி சொல்லி ஒரு போட்டோ கூட பிடிச்ச வைக்காம விட்டோமே ஏற்கனவே என் புள்ள வாசம் மறந்து போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவன் முகமும் மறந்து போயிடும் புள்ளைகள் முகத்தை மறந்துட்டு வாழ்ற மாதிரி சாபம் பெத்தவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது மச்சான் என்ன பண்ணுதியா? உங்க அண்ணன் ஜெயிச்சோனாங்கல்ல, என் மாமன் செத்துட்டாங்கயா. என்னங்க பாரு என் ஏன் கத்துத என் மருமன் போயிட்டான் மச்சான் ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம் அதான் நான் சொன்ன ரெண்டு பேரும் என்ன செஞ்சு கிழிச்சிய? என் மாமன் இல்லாம பண்ணுவாங்க நல்லா தானே இருக்கான். முதல்ல அந்த வடக்குறானுக்கு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க படையல் போடட்டும். அதுக்கு அப்புறம் வந்து இந்த கண்டவி எல்லாம் செய்யுங்க. ஒரு வருஷமா என் தங்கச்சி சங்கடப்படுறதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியலமா அவனை கொன்றுவான் போனவங்களை நினைச்சிருக்கிறவங்கள இழந்துடக்கூடாது மச்சான் இன்னும் 2 புள்ளைகள் இருக்கு பச்சைமா இருக்கு இருக்கிறவங்கள காப்பாத்திக்கணும் மச்சான் தங்கச்சி அழுதுகிட்டே இருக்கா மாப்பிள்ள நாளாவெல்லாம் சரியாயிடும் ஏன் லைட் கூட போடாம உட்காந்துருக்க? என்ன எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு. சாப்பிட வேண்டியது தானே? அம்மா இன்னைக்கு சோறே பொங்கல. வேற என்ன வேணும்? எனக்கு இது வேணும். தேங்காய் போட்டா வேணுமா? பத்தியா சுத்து. மாமா தங்கச்சியை போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வந்திருக்கோம். ஓம்போய் எங்க நீ பள்ளியோட போலியா? அப்பா காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிச்சுக்கிட்டே கிடக்காரு. அம்மாவும் அண்ணன் நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. நீயும் சந்தான்னு போயிருத. நானும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன்னா அப்புறம் தங்கச்சி யாரு பாத்துக்கிடுவா? சேம்பரம் இந்தி ராமைய மாமா கடையில் போய் இட்லிக்கு உளுந்து எள்ளு மொச்சை அகத்திக்கீரை இன்னும் படையல் போடுறதுக்கு என்னெல்லாம் தராரோ அதெல்லாம் வாங்கிட்டு வா. எதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுத? உன் கண்ணன் போயிட்டான் வரமாட்டான். அவனுக்கு வச்சு கும்பிடணும். அம்மா நான் உன் மடியில படுத்துக்கிட்டுமா? அண்ணன் இல்லாதது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? எவ்வளோ வேதனைப்பட்டு என் அவன் செத்துருப்பானோ. இன்னும் அவன் நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வர மாதிரியே இருக்கு.